புரட்டாசி மாத சனிக்கிழமை ஏன் பெருமாளுக்கு உகந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? புரட்டாசியில்தான் விஷ்ணு பகவான் இவ்வுலகில் மனித அவதாரமாக உருவெடுத்து பின்னர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரராக அவதரித்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள் தான் கலியுகத்தின் காக்கும் கடவுளாக இருக்கிறார். புரட்டாசி மாதமே சிறப்பானது என்றாலும் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமை மிகவும் முக்கியமானது. இதை தவற விடாமல் விரதம் இருக்க வேண்டும் என பெரியவர்கள் சொல்வதுண்டு. புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்தால் அந்த மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலன் கிடைத்துவிடும் என்பார்கள். சனி பகவான் பிறந்த தினம் புரட்டாசி சனிக்கிழமை என்பதால் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்துகிறோம். ஏனெனில் சனி பகவானுக்கு ஒரு முறை தம்முடைய உயர்வான நிலை கண்டு அகங்காரம் வந்து விடுகிறது. அகம்பாவம் விடுத்து பணிவன்போடு நாராயணனை வழிபட்டால் மட்டுமே அவரின் பால் நெருங்க முடியும். அதை அறியாத சனி பகவான் ஸ்ரீனிவாச பெருமாளின் இருப்பிடத்திற்கு ஒரு நாள் வருகிறார். ஆணவம், அகங்காரம் மனம் முழுதும் நிறைந்திருக்க ஸ்ரீ வேங்கட பெருமாள் வாசம் செய்யும் திருமலையில் கால் பதிக்கிறார். அதை அறிந்த பெருமாள் சனியின் ஆணவத்தை அடக்க நினைக்க அடுத்த நிமிடம் சனீஸ்வரர் திருமலையிலிருந்து தூக்கி வீசப்படுகிறார். தன்னுடைய நிலை குறித்து வருந்திய சனி பகவான் பெருமாளிடம் மன்னிப்பு கேட்க பெருமாளும் சனி பகவானை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை தோறும் எம்மை வழிபடுவோர் சனி தொல்லையில் இருந்து முழுமையாக நீங்கி அனைத்து செல்வங்களும் பெற்று புரட்டாசி மாத சனிக்கிழமை